டிக்கெட் எதிர்த்து பின்னாடி போயிருக்கு. சரி பாடுற கதை பாட்டு டான்சர் பாடணும் பாடுற. எம்.கே. ராதாகிருஷ்ணன் மேடையில போட்டுக்கிட்டு திருச்சி விஜய் இப்படி பாட்டு இல்லக்கா, ஓஹோன்னு பாடுமா. அந்த கொனட்டிட்டு பாடுவீங்களா அது மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருவாங்க. சேவை கத்துறது காலையில விடிய காலையில கத்துறது, இப்ப கத்தக்கூடாது. ஐயோ சரி, இவனா ஒரு பப்புனு இவனை பாடிதான் கூப்பிடணுமா? பாடுறேன். சரி பாரு, மானாங்கண்ணியமா பாடணுமா? சரி பாரு. ஹலோ தலைவே வந்துட்டான்டா. டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, ரொம்ப டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அஸ்பரிக்கா விஸ்பர் வச்சிருக்கியா? ஓகே ஃபேமஸ் வச்சிருக்கியா? லாலாக்கு தோள் தப்பிமா கண்ணே கங்கம்மா மறையிருக்கிற கைய பாரம்மா என்னலாம ஓசி அறியுமா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திரும்பி பாரம்மா ஏன் ஜக்கு ஜக்கு மிக்க நிக்கிற தோள் மையா கம்சா விட்டா பாரு கம்சா கட்டாக ஓடிவா கிட்ட வந்தாங்க பூவ போல கதக பாக்குறா. எம்.கே.ஆர் எதுல வீக்கு பாத்தீங்களா? இப்ப ஜூம் பண்ணியாப்பா, வந்தோடனே குண்டியை பிடிச்சு கடிக்கிறான். நான் எதுக்கு இங்க முத்தம் கொடுத்தேன் அப்படின்னா, நான் எல்கேஜி படிக்கும்போது வாங்கின கப்புன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது உங்க அப்பையும் செஞ்ச தப்புன்னு. என்ன அத்தை பெரிய கப்பானே வாங்கினேன், அது கப்பு, இது கப்புன்னு நினைச்சே முத்தம் கொடுத்தேன். லிப்ஸ்டிக் ஒட்டியிருக்கா? அதுதான் உனக்கு உங்க புருஷன்ட்ட காமிக்க ஆதாரம். ஓ முகரைய பாரு, முகரைய. படித்த பெண்மகள் தாய் நாடு தமிழ்நாடு, தாய் குலத்தை நான் மதிக்கிறேன். ஆமா மதிப்ப. இங்க இருக்கிற என் தம்பியில் பூரா அவங்களுக்கு என்ன தெரியும்? நீ வந்து நிலா காயுது ஓமுட்டு கப்புளிங் காயுதுண்டா, அவன் ஓசை காய போட்டானால் என்ன ஆகும்? அதை அரைத்தால் மசாலா ஆகும். பரவாயில்ல, இவ அதிகமாக வருமானம் வாங்குறா, அடிப்புக்கு நல்லா இருக்கும். எனக்கு கொடுத்தது எதுக்குடா பொம்பளைய கூப்பிட்டு கொடுக்குற? அப்ப கிடையாது. அப்ப கூட என் தம்பி தாயாக நினைத்து ஒன்றை எது கொடுத்தானு? ஆமா, தாய் நினைச்சேன்ட்ட பால் கேப்பா, நான் கொடுக்குறேன். கிடையாது, நீ வத்து மாடு என்பது அவனுக்கு தெரியாது. வெங்காயம் ராம்பு டேய் ராம்பூசல் இல்ல, அப்படி இம்மு போட்டு எழுதியிருக்கேன். ராப்பூசல் எப்பா இது எழுதுனவன் யாரா? இங்க வர தம்பி. ராப்பூசல் கிராமம், எருக்குமணிப்பட்டி ஸ்ரீ பகவதி அம்மன் இளைஞர் நற்பணி மன்ற சார்பாக இப்படிக்கு இடியமும் பயலுக. இந்த காசை என்னுடைய அக்காவுக்கு நான் கொடுக்குறேன். எதுக்கு? குண்டியை கடிச்சதுக்கா? ஏடிஎம்ல போட்டு வை, நாளைக்கு பின்ன வட்டி காசு பெருகும். அப்படின்னு உன் கையில் எனக்கு காசு வாங்கன்னு தேவையில்ல, போடா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னுக்கிட்டு. என்ன ஏடிஎம் வேலை செய்யலன்னா என்னென்ன பண்றது? நீ வாயை வச்சு கடி, கரண்ட் அடிச்சிடாது. இது திருப்பேசு. ஏய் என்னடா? என்னடா பெரிய ஆளா நீனு? உனக்கு நிப்பாடு பேச்சு. நீ எல்லாம் இவங்கெல்லாம் கை தட்டிட்டா பெரிய ஆளா? நான் பெரிய ஆள் இல்ல. ரசிகர்னு சொல்லி அண்ணன் தம்பி என்ன பெரிய ரசிகர் கிடையாது. இந்த அண்ணனுக்கு ஒண்ணுன்னா என் தம்பிக்கு துடிக்கும், இந்த தம்பிக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணங்களுக்கு துடிக்கும். ஆமா துடிக்குது. உண்மைதானே? நீ மத்த பப்புன்னு சொல்லியிருந்தா கூட எங்க அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க. நாங்க பூரா கூட பிறந்தவங்க. போடா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னுகிட்டு. இதுல என்ன உனக்கு வீக்கு தெரியுமா? என்னடா? இத்தனை குழந்தைய இத்தனை மச்சான். நீ எதுக்கு ஒன்னே வேணாங்கிற? அப்புறம் என்ன கொழுந்த மச்சான் என்னை போட்டுக்கிட்டு வச்சானுக்கிட்டு இரு. நீ தானே கொந்தளி. 12 லட்சம் கொழுந்தே, 17 லட்சம் மச்சான். ஆனா ஒரே ஒரு கப்ளிங். எது?
விஜி என்ன முதல்ல விஜின்னு பேரை சொல்லாதடா. என் பேரை சொல்லலாம் ஒரு தகுதி வேணும். அந்த நீ அளவுக்கு என்ன ஆயிட்டியா? பெரிய ஆள்? மூர்த்தி என்ன ஆளோட நொறுக்கி என்ன நோட்டீஸ் வாசையில விஜி அக்காங்கிற, அப்புறம் மேடை கண்டா விஜிங்கிற. என்னடா பேச விட்டு பேசணும். பேசாதடா. மத்த டான்ஸ் கிட்ட நீ பேசு, என்கிட்ட பேசாத. நான் வந்தா அடங்கிப்போ, என்கிட்ட கால்ல விழுகு, என்கிட்ட குனிஞ்சு போ, என்கிட்ட பணிஞ்சு போ, என்கிட்ட மணிஞ்சு போ. என்ன பேச விட்டு பேசுங்கிற? என்ன பயல போட்டு நோண்டுறாங்கடா. உட்கார் ராஜாவனேன்னு மலடா எம்கேஆர் மலடா. எலி நினைச்சிச்சா யானையை செய்வோம் உண்டு. கதை சொல்ல. அந்த கதையை உருவாக்கி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோன்னே எம்கேஆர் இரு. எவ்வளவு வாயி எவ்வளவு திமிரு பேசினாலும் பேசுவேன்டா, பேசுவேன். சினையாக போகுது. என்னைய சினையாக்குவியா? நல்ல ஆம்பளை. மைக் செட் லைட்டை நிப்பாட்டியா? மைக் செட் அடிச்சு உடைக்கவா? நீ நல்ல ஆம்பளை, இந்த மேடையில நீ சினைய ஆக்குற. ஆக்க முடியாது. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புஸ்தகத்தை. இது மாவளக்கு எடுக்க படுத்திருக்கு. முத்துமாரி கோயில் மாவளக்கு படுத்திருக்க. கண்ட இடத்துலயும் உடனே ஜூம் பண்ணிடுவீங்கடா. அடிய இரு. கட்டுன மனைவியை தவிர மற்ற பெண்களை பூராம் சகோதரிய நினைப்பவன் தான் என் தமிழன். தடம் சொல்ல மாட்டேன். இந்த கலைக்காகவும் நான் போட்டிருக்க வேஷத்துக்காகத்தான் உங்களை பேசுறேன். உண்மையிலே நீங்க எனக்கு அக்கா வேணும். ஆனா அக்கான்ற மரியாதை உன்னை லோடா ஏத்தி விடலான்னு நினைக்கிறேன். என்ன நீ என்ன ஏத்துறது? புடுங்கி புண்ணப்பா. வந்தோனே அக்கான்னு சொல்லிட்டு குண்டிய கடிக்கிற. அப்புறம் என்ன அக்கா தம்பி பாசம் போட்டுட்டு பண்ணுது? எதற்காக டான்ஸ் பண்ணுவியாடா? மத்த டான்ஸ் பண்ணுவியா? இருங்க. மத்த டான்ஸ் பண்ணுவியா? பேசாத இரு. ஓடாங்கிட்ட ஓட உள்ள. ஏய் விட்டுருவேன். அப்புறம் ஆளாளுக்கு ஆளாளுக்கு வந்தாங்கன்னா பூரா வர சொல்லு. ஒரு ரசிகர் உன் அண்ணன் மேல வர சொல்லுவா. வரிசையா வா, மேல வா. அமைதி. போகாத, பாவாடைய கழிச்சு போடுவாங்க. நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அம்மனமா கூட திரிவேன். வர சொல்லு. இரு தம்பி. முத்தம் கொடுத்தேன் எதற்காக? எதற்காக? ஒவ்வொரு அவன் கிளீன் பண்ண வரல, பேக் ஷாட் அடிக்க வந்தவன். கிளீன் போல்ட். அட எந்த ஊர்லடா பட்டாக்ஸ போய் இப்படி இப்படி. அவனும் அக்கான்னு தான் கூப்பிடுவான். அவனும் தடவை. என்னடா பேசின பேச்சுக்கு விளக்கம் சொல்றேன். பேசுறா வெங்காயம் பேசுறா. உன் குண்டிலே உன் சிமெண்ட் மூடைகளே நான் எதற்காக முத்தம் கொடுத்தேன் என்றால், கொடுத்த நான் ராம்கோ சிமெண்ட் கம்பெனியில் மேனேஜரா இருக்கேன். சிமெண்ட் மூடை பிராண்டு எப்படி இருக்குன்னு நான் சோதனை பண்ண தவிர மூடையை நான் பொக்கவில்லை, தண்ணியை விட்டு கலவை போடவில்லை. கைதட்டலாம். பெட்டக்ஸுக்கு மறு பேர் சிமெண்ட் மூடை. சிகப்பு டி-ஷர்ட் வந்ததுல இருந்து நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. தூக்கி போட்டு கற்பழிச்சு விடுவேன். கடுப்பானா? ஏன் ஒழுக்கமா உட்காரு. ஏன் அவன் எந்திரிக்கிறேன்? நீ எந்திரிக்க வைக்கிற, அவன் எந்திரிக்கிறேன். நல்ல வேலை. வீர தமிழச்சி பிறந்த மாட்டிலே நீ வீரமாக ஒரு பெண்மணி. என்னை பொறுத்தளவு இந்த டான்ஸ் ஆடக்கூடிய விஜய் தான் இந்த மேடையிலே பெரியாள். அப்படி சொல்லி பழகு. இரு தம்பி. எத்தனை எங்க அண்ணன் தம்பி இருக்கும்போது நீ ஒரு ஆள் எங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய மானம் பெரிதல்ல, பசி பெருசு, என் குடும்பம் பெருசுன்னு நாடகத்தில் இந்த வேஷம் போடுறே பார். நீதாத்தா பெரியாள். அதுக்காக வேற டான்ஸ்கிட்ட வச்சுக்க, அங்கே வச்சுக்கன்னு சொல்லக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன். மத்த டான்ஸ்கிட்ட பேசு, என்கிட்ட பேசுவேன். பேசுற. நீ என்ன கேட்டுவிட்ட நான் பேச சொல்ல. நீ ஒரு கெட்ட வார்த்தை பேசு. சரி. அதுக்கு விளக்கம் சொல்லலைன்னா என்னை செருப்பு கழட்டி அடி. நான் கேட்கிறேன், வந்தோடனே என்ன எதுக்கு வம்புழுத்த? நான் உன்னை ஏதாவது பேசுனேனா? வந்தோடனே நான் ஆடுனேன் பாடுனேன், என் தொழிலை செஞ்சேன். வந்தோடனே வந்திருக்கிற சிமுட்டு மூட்டை திருச்சி விஜி, அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு என்ன இதுக்கு சொன்ன? சிமெண்ட் மூடை என்று சொன்னதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன். சொல்லுடா. எத்தனை கோடிக்கு கட்டடம் கட்டினாலும், எத்தனை பொருள்கள் சேர்த்தாலும் அந்த கட்டடத்துக்கு உறுதி செய்வது, பாதுகாப்பது சிமெண்ட் மூடை என்று உன்னை உயர்வாகத்தான் சொன்னேன். கை தட்டிக்கங்க. இதுக்கு பெரிய விளக்கம் சொல்லிட்டாங்க. கை தட்டா விளக்கம் சொல்றேன். மொட்டை இப்ப என்ன விளக்கம் சொன்னா? ஆமா ஆமா. ஏன் அவன் பேரு மொட்டை?
கீழே கிடக்குது கொட்டை. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குடா. கொட்டை என்பது கெட்ட வார்த்தை இல்லை. அதிகமாக எனர்ஜி தேவை. சாப்பிடு முந்திரி கொட்டை. எதுக்கு? கொட்டை என்பது கெட்ட வார்த்தை அல்ல. ஓஹோ. தமிழ்நாட்டுடைய சரி. தேசிய மரம் எது? இப்ப சிமெண்ட் மூட்டைக்கு விளக்கம் கொடுத்தீங்க. தேசிய மரம் எது? பனைமரம். ஆஹா. பனைமரத்தை வளரச் செய்வது முதல் தேவை. பனம் கொட்டை. ஓஹோ. கைதட்டலாம். சரி. கொட்டையும் தப்பு. மொட்டைக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க, சிமெண்ட் மூட்டைக்கு விளக்கம் கொடுத்தீங்க. இப்ப திருச்சி விஜய் டான்ஸ்னா எனக்கு பிடிக்காதுன்னு இந்த மேடையில சொன்னில்ல, அதுக்கு விளக்கத்தை சொல்லு. பெருத்த அவமானம்னே. தூக்க மாட்டு சாவுடா. ஏன் பிடிக்காது? திருச்சி விஜய் என்பவள் ஓடுகின்ற வைகை யாரு? வைகை யாரு எப்பொழுதுமே குளிர்ச்சியாக ஈரமாக இருக்கும். எத்தனை தீப்பெட்டி பத்த வச்சாலும் பிடிக்காது என்று நான் விளக்கம் சொன்னேன். ஆஹா ஆஹா. எங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த கருத்துக்கள்லாம் நீங்க எங்க உட்காந்து யோசிப்பீங்க? உன் கவட்டுக்குள்ள நல்லா உட்காந்து யோசிப்பீங்க. நாத்தத்துல செத்து போவ. அங்க வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன். எதற்கு ஆம்பளை இந்த இரவு நேரத்திலே டூலரை எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறார் என்றால் என்ன காரணம்? ஆண்மகன் என்பவன் ஒரு மொபைல் போன் ஆண்மகன். நீதான் சார்ஜர். சரி. சார்ஜர் இந்த சப்போட்ட பின். This mobile joined in the point. Join in the point. Point in the கடைசிலே point in the charger 1 2 3 3 long. என்ன சொல்ற? பேட்டரி டவுன். மோனிச்சா அவ்வளவுதான். இந்த சார்ஜ் ஏறினாதான் அங்க பேட்டரி ஏறும். சார்ஜ் இல்லனா அங்க டவுன் ஆயிரும். ஒத்துக்கறியா? என்னடா செல்லு கொந்த சோதனை. ஏய் தொடாம பேசு, தொடாம பேசு, தொடாம பேசு. ஏய் தொடாம பேசு. போட்ருக்க வேஷம் டான்ஸ் நான் பாப்போம். அப்படி ஒண்ணு அவசியம் இல்ல. தொடாம பேசு. எங்க அண்ணன் தம்பி தொடாம பேசு. எங்க அண்ணன் தம்பி தொடாம பேசு. உலகத்திலே எங்க அண்ணன் தம்பி தான்டா கோர்ட்டுக்கே சர்ச்சு. இவங்க நீதிபதி. நீங்க சொல்லுங்க. என் தங்கங்களை சொல்லுங்க. என்னன்னு? நான் இவளை தொடாத அளவுக்கு நான் தகுதி இல்லவனா போயிட்டேனா? தொட வேணான்னு சொல்லுங்க. தொடுவேன். தொடக்கூடாது. வேணாமா? வேணாம். வேணாமா? வேணாம். வேணாம் வேணாம் வேணாம். என்னைய தொட வேணாம்னு இவர் சொல்லிவிட்டார்கள். ஆனால் மூணறிவுக்காரனுக்கு தெரியாதே ஆனந்தராஜுக்கு. வர போறேன். வரட்டும். கைதட்டலாம். உன்னைய விட அவனை பார்த்தா வர போறேன். உன்னைய சிமுண்டு மூடைய கடிச்சு கொதற போறேன். வரட்டும்டா. அவன் பாவாடைக்குள்ள போட்டு அமுக்குறனா இல்லையான்னு பாரு. வாடா டேய். எவன்டா ஆனந்தராஜ்? கருப்பு ஆண்டவர் கபடி குரூப்ஸ் அவையாபட்டி மதியண்ணன் சார்பாக 101. நன்றி அண்ணை. ஏர்முடிக்க கைகள் இடை போட்டிக்க நீர்வயல் போல அங்கே நிலவெனுங்க. ஆனந்து கண்ணு தெரியாத முண்டையாட்டு இருக்கு. ராஜஸ்தான் போற வண்டி இங்க நிக்குமா? ராஜஸ்தான் போற வண்டி நிக்குமான்னு கேட்டேன். கண்டனர் இருக்கு பாக்குறீங்களா? அது 28 வீல் இல்ல. கண்டனம் மாதிரி தெரியலையே. எம்ஆர்எஃப் டயர் தான். பாக்குறதுக்கு சேராட்டா மாதிரி இருக்கு. சேராட்டா தான். ஆனா செகண்ட் கீர் இடிக்கும். சேராட்டா செகண்ட் கீர் இடிக்குமா? நீங்க செகண்ட் கீர் இடிச்சா பரவாயில்ல. நான் ஒரு கீர் தான் போடுவேன். ஒரு கீரு போடவே கீரை முண்டாங்க தெம்பு திடகாத்திரல்ல. ஒரு கீரு போடுறான். ஒரு கீர் போட்டா நல்லா போடுவேன் மேடம். நல்ல ஆம்பளை போடுற. அவனாலேயே போட முடியல. நாக்கு தள்ளி நிக்கிறான். போங்க போங்க மேடம். அண்ணா அண்ணா இந்த சேராட்டோல டூம் லைட்டை முத மாத்துங்கண்ணா. டூம் லைட் இருக்கறனால தான் ஷேர் ஆட்டோ நல்லா இருக்குது. முத உங்க கண்ணாடியை கழட்டுங்க. குருட்டு முண்டை. முகரைய பார்த்து பேசுறா. பீத்தின்னி பயல. தேவையில்லாம பேச. கைய நீட்டி பேசுனே. என்னடா ஏமா வாமா. ஏக அடிக்கிறீங்க. என்னடா? என்னடா? அழகு ஒரு தவுடா. நான் போட்டேன்னா நான் செத்துருவேன். அந்த தெரியுது இல்ல? அப்ப மூடிக்கிட்டு போடா உள்ள. டேய் குருநாதர்ரா. குருநாதர் இந்த நண்டி ஆளா இருக்கே. அவவே ஏறி அடிப்பானா என்னைய? குருநாதர் சிஷ்ய பிள்ளை முவர இந்த பாரு. என்ன மரியாதை முக்கியம். ஏய் ஏ தலைவன் வாமப்ல இறங்கிட்டாடா. டேய் எல வயசா இருக்க ஏறி சாப்பிடுங்க ப்ரோ. கிழிச்சு ப்ரோ நாக்கு தள்ளி போயிரும் அவனுக்கு. எனக்கு உன்னை சாப்பிட்டா போரே ஏறும். எனக்கு இந்த பிள்ளையை சாப்பிட்டா விட கொடுக்கணும் இழுத்துரும். அப்ப மூடிக்கிட்டு உள்ள போய் பால் டப்பா சப்பிட்டு படு. என்னுடைய அக்கா மைனே ஓ ஆன்மத்தன்மை எனக்கு தான் தெரியும். வா ஓடு. அது இருந்துச்சு ஆன்மத்தன்மை.
ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப செயல்படல. ஏடா டேய், இனிமே என்னைய தான் சந்திக்க போறீங்க, உங்களுக்கு செயல்பாடே இருக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்காக உன்னை சந்திக்கிறதுக்காக கண்டாளி மலை 250 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குவேன். என்னது 250 ரூபா இல்ல, நீ 350 ரூபா 3050 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கினாலும் இங்க செயல்பாடு இருக்காது. ஓசே வேலை செய்யலான்னு பரவாயில்ல, நாக்க கொண்டு நாக்க இழுத்து வச்சா அறுத்து விடுவான ஆனந்தராஜ். ராக்கோலி கூவையல்ல ராசாத்தி நீயவல்ல அக்கோடி கூவையிலே ஏ ராசாத்தி நீயவல்ல. அவன் பெரிய கபடி பிளேயர் தொட்டு இப்படி வைக்கிறான். ஏ நீ டேசர்ரா. ஓட்ட காசு முண்டை. இந்த பிள்ளைக்கு நீ நல்ல பெரிய ஆளாத்த ஓங்குதாங்க இருக்கான், கிட்ட போயிட்டு தொட்டுட்டு ஓடியாரு. அப்புறம் எதுக்குடா வந்த? மேடம் ஒண்ணு செய்யணும், இல்ல இதுல செத்து மடியணும். வேணாம் வேணாம், ஐ செய்யடா. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அட செய்யடா. பழைய உடைஞ்ச பாலம் மாதிரி மத்த பிள்ளைங்களை ஏறிக்கிட்டு அடிக்கிற. அட்ரா வர ஆத்தார ஏர் முடிச்சு ராசபாட்டு காளிமுத்து பாட்டை பாடி கெடுக்க பாக்குறேன். அடி அத்த மக உண்ணனா அரவணைக்க ஆசைப்பட்டேன். அடி அரவணைக்க ஆசைப்பட்டேன். வேலை ஏ மாமாடா. ஆமாண்ணா பெட்டிக்காரரு, நான் பாடுறத பின்னாடி வாங்கி பாருங்க வாத்தியாரே. சரிடா சரிடா. நான் என்ன பாடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா ஊம்பு ஊம்புங்கிற. பாடுறா. ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அதே வேலையா இருக்கீங்க. அடி அத்த மக உண்ணனா அரவணைக்க ஆசைப்பட்டேன். அரவணைக்க ஆசைப்பட்டேன். நீ என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு. ஆமா வாக்கப்பட்டு. மாப்பிள அங்க என்ன தெரிகிறது? அதை செய்யக்கூடாது, ஆய் வர்ற இடம். சி ஆய் வர இடமா? அட இப்ப வராதுடா, காலையில தான் வரும். இப்ப நார்த்தங்கா கம்பெனியா இருக்கும் போல, லேசா உப்பு கைக்குது. அடி நீ என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு. ஆமா வாக்கப்பட்டு. எனக்கு சின்ன தலாகிட்டியே. 2 வரியில பாட்டேன். ஆடுவையா பெரிய உன்னிமேனே பாடகரு. வரல தில்லாண்டா அங்கிட்டாங்க வள திருப்பி போட்டு வாங்க. அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? அப்படி வாடிய ராஜாத்தி வளர அவனை பாட விடுடா. ஆரண்ட வாய திறந்து. காலையில இருந்து கார்ல இப்ப சாயந்தரம் வரையில முதக்கண்டு இப்படித்தேன்னு சொன்னேன். என்ன சொன்னா? இவன் தான் இப்படி தாண்டா பாடணும், இப்படித்தே ஊம்படும். வாடா 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 டேய். ஏய் இல்ல டேய் இங்க டேய். டேய் நீதாடா டிரைவர், நீதாடா எனக்கு ஒரு டிரைவர். சந்தேகம். ரெண்டாவது சொன்னில்ல, அதுக்கெல்லாம் கூட ரிகல்சர் பாப்பீங்களாடா? அதுக்கு பார்க்க மாட்டோம்க்கா. ஓரைங்கள அது என்னடா காத்துக்கறா சூத்துக்கறாங்கிற டேய் அளவு ராதா, மரியாதை முக்கியம். டேய் வாத்தியாரா. பாத்தியாருன்னா எதுக்குற அடிக்கிறான் ஓயாம? ஒண்ணு பாட விடணும், ஒண்ணு ஆட விடணும், இல்ல பேசவே விட மாட்டியா, எதுவுமே செய்ய மாட்டியா. கோத்தா அவர் எவ்வளவு பெரிய பப்புன்னு அவரை போய் சட்டையை பிடிக்கிற. ஏண்டா வேண்டா என் சிங்கம் என் சித்தப்பு மையம் நிரூபிச்சாடா. அவன் ஒரு லூசு கூதி, அவனுக்கு போய் ஐயோ நல்ல வேளை நான் தப்பு. சித்தப்பு மயன் தாண்டா உனக்கு வாயில வைப்பாங்க பேக்கூதி. தன்னானே நானே நானே தன்னே நானே பல்ல கடிக்காம. பாடுபடுத்துற நின்னு தொலைடா ஒரு இடத்துல. அவனை கொஞ்சம் ஓரமா நிக்க. ஓரமா இருடா. அவன் செய்யறா, நீ செய்டா. நான் செய்யறேன். தன்னானே தன்னானே நானே நானே தன்னே நானே தம்பி ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு வந்தியா? பூஸ்ட் சாப்பிட்டுருக்காப்ல. செய்ய போறேங்கறியே. ஏசா பசிக்குது, எனக்கு இது கொடுங்க. அது வராது, அதுக்கு வேற ஆள் இருக்கு. அது சத்து மாவு. அண்ணே என்னமோ கேக்குறானே, அது எப்போ நடக்கும்? மரம் புளிய மரம் பக்கத்துல வெட்டி மரம். தாவுடா தாவு. அவ்வளவுதான், ஜீவ சமாதி. தாவுடா. அக்கா என்னது அக்காவா? குடியை கெடுத்துட்டாடா. என்னடா உங்க குண்டி சூப்பரா ஆடுதுக்கா. ஐயோ வந்ததுல இருந்து இதுலயே கண்ணா இருக்கீங்க, நாளைக்கு திருஷ்டி சுத்தி போடணும். தன்னானே நானே நானே தன்னே நானே நானே.
என்னண்ணே போன வாக்கில் நின்னுட்டேன். இன்னும் ஒரு 1/2 கிலோ தின்னு. என்னடா அனவா புடிச்சு நின்னுக்குற? ஆனந்தராஜ் என்னாச்சு? என்னாச்சு? இருல எதுவும் பண்ணிவிட்டியா? நான் ஒண்ணும் பண்ணலங்க. அதுக்கு கருங்குளத்து முனி அடிச்சு போறான். ஐயோ நான் செவனேன்னு நின்னேன். ஆட்டு மிஸ்டர் யோகி பாபு. சின்ன வண்டி நினைச்சு போனேன், பெரிய டராசா இருக்குடா. தெரியுது இல்ல, அவனாலயே முடியல. நீ என்னடா பண்ணி கிழிக்க போற? நீங்க வியாபாரம் பாப்பீங்களா? இல்லங்க, இல்ல தண்ணி போல தண்ணி போல நீ ஆடி ஆடி தெரிச்சு உன் வாய்க்கு என்ன அவன் என்னண்ணே சொன்னா? நீ பொத்து. சரி நீ மூடு. நீ தர. நான் குத்துறேன்டா. நான் எடுத்து விடுவேன். எப்ப செய்வேன்? எதிர புத்துலோ அத புத்துறோ மோட்டு பத்துலு கூட்டு புத்துரு. என்னடா அவளை பின்னாடி அறா. ஏய் எப்படி பாக்குறான் பாரு. அது வேணாம் இது வேணும்னு சொல்றாங்க. அந்த அக்கா படக்குன்னு பிடிங்கி இதுதான் பத்தும் பத்தும் பத்தும். சின்ன சின்ன கிளி சிரிக்கும் பச்சைக்கிளி ஓடி வந்தா மேடையில் அண்டமாட. நீ தான் செய்ய மாட்டேங்கிற, வாத்தியாராவது செய்ய விடுறா. வாத்தியார் என்ன செஞ்சு தக தெரிஞ்சிட்டியா? ஏய் மண்டே தொடுறான். எனக்குலாம் மண்டே தொட்டாலே பிடிக்காது. வேற அண்ணே 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 மாப்பிள்ள என்னமோ சொல்ல வரானே, சொல்லட்டும்னே. சொல்ல விடுறா. ஏன்டா சொல்றா. மண்டே தொட்டா எனக்கு சத்தியமா பிடிக்காது. மண்டைய தொட்டா சத்தியமா பிடிக்காது. வேற எதை தொடுவோம் அண்ணே? ஏய் போடா. ஏன்டா நீ கண்டினியூ பிடிக்காது. எனக்கு தான் அடிச்சுக்காம ஒவ்வொருத்தனா பண்ணுங்கடா. நானே வந்துருவேன்டா. அவனை சொல்ல வர்றா. உனக்கு மரியாதையா? நீ இதெல்லாம் பெட்டியை விட்டு நான் வெளில இருந்து ஓடிடுவேன். சொல்ல விட மாட்டியால? சொல்லுடா நீ சொல்றா. சீக்கிரம். மண்டே தொட்டா எனக்கு பிடிக்காது. என்னத்த தொடணும்? பேச்சுக்கறா. மண்டைய தொட்டா பிடிக்காது. ஏங்க மண்டக்கறா. அடிய வர நம்ம நெடுந்தூரம் போக வேணாம் யாரும் மண்டை போற விஷயமாடா இது? இல்ல கண்டுக்குட்டி பால் ஆமா கண்ணுக்குட்டி பால் குடிக்குது. சீம்பால் கூட வராது. குடுறா வாடா குடுறா. அட குடுறா. வேணாம். உண்மையிலேயே இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட் பயந்துட்டான். இருதல முனி அடிச்சிருச்சு. மற்ற விலைன்னா ஏறி அடிப்பேன், அங்கே போக முடியல. ஏன்னா தூண்டி முள் பெருசா இருக்கு, புழுவை கடிக்க மாட்டேங்குது. சின்ன கெண்டைனா இது போய் கடிச்சிடறேன். அது கட்லா இல்ல பெரிய கடங்குடா. தெரியுமாடா? பெரிய கடங்களை தான் தூண்டி முள் போனேன். வருவியா? உஜாருன்னா உஜாரு உங்க ஊராஞ்சாரு உஜாரு. உசாருன்னா உசாரு உங்க போறாஞ்சார உசாரு. அண்ணே அவன் மண்டி போட்ட இடமா பாக்குறேன். என்ன தெரியுது? அண்ணா ஒரு தீப்பெட்டி மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. பொசிக்கிட்டு போறாங்கறியா? யாரு தீப்பெட்டி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன். கொஞ்சம் சீமனையும் கொடுங்க. சீமனை வேணாம். சீமனை வந்தா வாட வரும். பெட்ரோல் தீப்பெட்டி மட்டும் போதும். டீசல் தீப்பெட்டி ஒரே ஒரு குச்சி கொடுத்தா போதும். ஒரு குச்சி கொடுத்தா அந்த தேன்றாடை எடுத்துருவேன். எடுத்துருவீங்களா? எடுத்து என்ன பண்ணுவ? ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோ. உண்மையிலேயே அந்த பிள்ளைய இறக்கி ரெடி பண்ணிட்டாங்க. எத்தனை தீப்பெட்டி வருது பாரு. நீ பார்த்தது அது தேன்றாட்டம் அல்ல, அது புதிய டிவியில் வயல் வாழ் ஓடுது. வேணுமா? ஒரு போடுங்கண்ணா. நாங்க தோட்டுக்கடை ஓரத்தில் இறக்கி விடுறா. ஊசி உள்ள இறங்குது. ஏய் இறங்குடா. என்னடா ஊசி மோதிக்குது? அக்கா அது ஊசி நினைச்ச ஊசி இல்ல. அந்த மாமா 2 காலுக்கு ஊடால ஊழி மீன் வளர்க்குறாரு. ஊழி மீன் அப்ப துள்ளி குதிக்குமே.
நான் ஊலி மொன்னு அக்கா நீ வச்சிருக்க திருக்க தானே வேணுமா? சதகு முள்ளு இருக்காதரா, மெது மெதுன்னு இருக்கும். பால் திருக்க, இது வச்சிருக்கிறது கருந்திருக்கு. அண்ணே நடுத்துண்டு தான் எனக்கு வேணும், அதுலதான் முள்ளு இருக்காது. அதை தின்னு பாட்டு புழு புழுன்னு வரும் உனக்கு. எலரிசி ஓவியமே ராசா எனக்கு எந்த சித்திரமே. எலரிசி ஓவியமே ராசா எனக்கு எந்த சித்திரமே. நோட்டீஸ் சொல்லியிருந்தேன், 500 தான் அடிச்சு கொடுத்துருக்கியே. நோட்டீஸ் அடிக்கிறா. ஆமா. வட்ட வட்ட பாறையில வரகரசி கிட்டையில, வட்ட வட்ட பாறையில வரகரசி கிட்டையில, வட்ட வட்ட பாறையில 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 வரகரசி கிட்டையில, கிட்டையில கிட்டையில ஏ வட்ட வட்ட ஏ பாறையில. தை பொங்கலுக்கு வீட்டை ஒற்றை அடிக்கிறார் தம்பி. காக்கா முண்டை மண்டைய கொண்டாந்து எதுக்குள்ளடா விடுற? என்ன மேடம் உங்க இங்க வா விஜி. அப்பயே கதையை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் நான் கரெக்ட் டயத்தில் கரெக்டாக இருப்பேன். இவ்வளோ நேரம் உன்னை பேசுனது மனசை கஷ்டப்படுத்தியிருந்தேன், என்னை மன்னிச்சுக்க. நீ இல்லைன்னா நான் 2 நாளில் நீட்டி நிமிர்ந்துருவேன். எதுக்கு? உசுரை விட்டுருவேன் விஜி. கலிஞ்சி தலிஞ்சி கலிஞ்சின்ட்டேன். தலிஞ்சி அதிரடி பாய்ஸ். தலிஞ்சி அதிரடி பாய்ஸ் உறவுகள் சார்பாக ரூபாய் 110. இது என்ன கணக்குப்பா? பழைய சரக்கு விலையா? என் அருகில் வா. உன் உடம்பே ஒரு ஐஸ் கட்டி. என் தங்கமே என் தங்கமே, நான் எதுக்கடி வீடு கட்டணும்? உன்னைய குனிய வச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டேன். அதை குனிய வச்சுட்டே நீ படுத்து கிடப்ப, நான் ஏறி போர் போட்டு போயிடுவேன். நீ போர் போடும்போது நான் மிஷினை ஆஃப் பண்ணிடுவேன். நீ ஆஃப் பண்ணி விட்டேன்னா நான் பக்கத்து வீட்டிலேருந்து லைன் இழுத்துக்கிட்டு அடிப்பேன். பார்த்தியா, அவன் செவத்தை உடைக்க நினைக்கிறேன். விஜி அண்ணே 2 பேரும் என்னண்ணே பண்றாங்க? சைலா படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. ஏலே உனக்கு அக்கா வேணும், நான் உனக்கு என்ன வேணும்? மாமா. நீ மாமா இவங்க நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்பா அக்கா. அக்காண்டா என்ன செய்யுது? செஞ்சுட்டு சுடுதண்ணி ஊட்டி குளிச்சுட்டா சரியா போகும்டா. இவன் என்னங்க டானிக்கு இறமையில் குடிக்கிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் விஜி உனக்கு எச்சி உரிமை இலவட்ட பயில இருக்க ஏறி அடிக்கலாம்ட்டு. விஜி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஏக்கா அப்படி சொல்கிறீங்க? விஜி உன் வீட்டுக்கு நேராக வரவா இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வரவா? ஏன் வீட்டுக்கு நேராக போகாத, பஸ் ஸ்டாண்டுக்கு போகாது. எப்பயுமே இந்த பிள்ளை சீமக்கருவுக்குள்ளே தான் இருக்கும். சீமக்கருவில் என்ன பண்ணுவாங்க? சீமக்கருவில் மண்டி ஓட்டுக்கிட்டு இது பண்ணும். சாமி முட்டுக்கிட்டு இருக்குமா, அவங்க குலசாமி அங்கே தான் இருக்கு. அப்படி சொல்றா? ஐ லவ் யூ விஜி. ஐ லவ் யூ வா. ஆமாம், நிஜமாவா? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். கடைசியில விட்டுற மாட்டீங்களே. நீ என்னை விடாம இருந்தா சரி. நம்ம கல்யாணத்துக்கு மொய் வருது. பொம்மனாக்கம்பட்டி மணிரத்னம் டிரைவர் சார்பாக ரூபாய் 501. நன்றி உறவே. அத்தமகளை செப்புச்சலையை பாடலை பாராட்டி, இந்த பாட்டு நான் பாடுறது கிடையாது, மணிகண்டன் பாடுவார் என்று அறிவிக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்த கட்டம் பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகணும் உள்ள. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு பார்த்து மெதுவா போகணுமே குடும்பத்தை நினைச்சு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, டோலில் போறவங்க மெதுவா பார்த்து போங்க. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு சேர்ந்த கட்டம் பாடதையா ராதா மனசு. ஓகே ப்ரோ, லவ் யூ ப்ரோ. பார்த்து பார்த்து
சமையலுக்கு கோல்டு வண்ணாராம் செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு விட்டத்தான நோக்குதம்மா வண்டியை நினைச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் ஒண்ணுக்குன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை வெக்கமறந்தா பொம்பளை இல்லை அதையே சொல்ல நினைச்சேன் சொல்லாம் கிருகாங்க சுவரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு ஏய் கிடைக்கட்டும் பாடதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அரவம் இல்லை சுத்தி முத்தி பார்க்க இல்லை துடிப்பும் அடங்குதில்லை சுவரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு கிடைக்கட்டும் பாடதையா எம்ஜிஆர் மனசு என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? எங்கே தாயே எம்கேஆரையும் ஆனந்தராஜையும் பார்த்தா என்னுடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி எப்படி பொண்ணை பார்த்த நேரம் ராதா ராதா ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை செய்ய தோணும். சீத்து மேல நாத்து மேல குளிக்காத போல. பொண்ணை பார்த்த நேரம் ராதா பாட்டெடுத்து பாட தோணும். உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை செய்ய தோணும். திருச்சி செட்டியப்பட்டி வேணி நாச்சியார் சார்பாக அன்பாலயத்துக்காக 101 டூ வீலர் பைக்கில் வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி விடிய வரை நீங்கள் உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். உங்களுக்கு வேலை இருக்கும், அதனால் நீங்கள் போகிறீங்க. யாரையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. உண்மை தானே? டூ வீலர் பைக்கில் வந்து என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்து மெதுவாக போயிட்டு வாங்க. நன்றி, டாட்டா.